விட வந்து நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் என்னென்னா இந்த சமையல் காணொலியாக போடுறதா இல்லையான்றதான் உங்களோட கையில் தான் இருக்குது இந்த முடிவு. இல்லாட்டி என்னென்னு சொல்கிறது, யூடியூப்பை விட்டு போகலாமன்ற ஒரு முடிவும் பெறும் இதை விட மனசில் அப்படின்னு தோணும். ஆனால் உங்களோட முடிவில் தான் இருக்கு. நம்ம இப்போ வயலுக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்போ கூடுதலாக வந்து எல்லோரும் வந்து நெல் விதைச்சிட்டினோம். அதால் வந்து எல்லா இடமும் பார்க்குற இடம் முழுக்க பச்சை பசையில்னு தான் இருக்குது. அதோட இங்கால வயலுக்கு வந்து ஆக்கள் வந்துருக்கணும் தங்கட வயலுக்கு. இப்போ பாருங்க எப்படி வடிவாக இருக்குன்னு. அப்பா வாங்கி வச்ச சொத்து கவனமாக வந்து பாவிக்கணும். பின்னேற டைமில் இந்த இடங்களை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அம்மன் தூக்கியாச்சா நீ அடிப்போம் மறந்து. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு காணொளி ஒன்று தான். இதுக்கு முதல் போட்ட காணொளி வந்து நிறைய பேர் பார்த்துருந்த நீங்கள். அதோட வந்து நிறைய பேர் வந்து ஆழ்ந்த அனுபவங்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்த நீங்கள். உண்மையிலேயே வந்து அவைகளுக்கு வந்து ரிப்ளை பண்ணல. அவைகளுக்கு வந்து நாங்கள் நன்றி மட்டும்தான் சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா எங்களோட உறவா இணைச்சி வந்து உண்மையிலேயே ஒரு இரவு பகல் பார்க்காமல் கூடுதலாக வந்து கால் பண்ணி கழிச்சிருந்த நீங்கள். கூடுதலாக வந்து உங்களுடைய ஆழ்ந்த அனுபவங்களை வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவித்து கொண்ட நீங்கள். உண்மையிலேயே வந்து அவைகளுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முதல் போட்ட காணொலியில் வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்த காணொலி வந்து உங்களுக்குரிய ஒரு காணொலியாக தான் இருக்குமெண்டு. உண்மையிலேயே வந்து இந்த காணொலி வந்து முற்று முழுதாக வந்து 100% வந்து உங்களுக்குரிய ஒரு காணொலி தான். இந்த பதிவில் வந்து என்னதான் பார்க்க போகிறோம்னு சொன்னால், இதுக்கு முதல் போட்ட காணொலிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அக்காவுக்கு வந்து குழந்தை கிடைச்சதெல்லாம் நாங்கள் சொல்லியிருந்தாங்க. அப்போ அக்காவை பார்க்கணும் வந்து அம்மா தான். அதுக்காக நாங்கள் முதலே வந்து ஏற்கனவே ஒரு 4-5 காணொலி வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. நம்ம குழந்தை கிடைச்சா வந்து நேரம் கிடைக்காதுன்றதுக்காக வந்து நாங்கள் ஒரு அஞ்சு காணொலி நம்ம 5 காணொலி எடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ வந்து என்னென்னு சொல்கிறது, அந்த 5 காணொலியிலே வந்து கடைசி நேரத்தில் வந்து அப்பா வந்து சாப்பிட்டது, அதோட வந்து சந்தோஷமாக கதைச்சது எல்லாமே இருக்குது அந்த 5 காணொலியிலே. நம்ம 5 காணொலியும் இருக்கிறார். அப்போ அந்த காணொலியை வந்து நாங்கள் என்ன செய்கிறது, போடுறதா இல்லை டிலீட் பண்ணுறதுன்றதை நீங்கள் தான் முடிவு செய்யணும். உண்மையில் ஒரு சமையல் காணொலின்றது வந்து ஒரு இலகுவான காணொலியாக இருக்குது. அதை நம்ம ஒரு சமையல்ன்றது நிறைய கஷ்டம் பெறும், அதோட நிறைய செலவாகும். ஒரு சமையல் சமைக்க போகிறோம்னா அதுக்கு வந்து நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கும். அப்போ அதனால் வந்து ஒரு சமையல் செய்கிறன்றது சரியான ஒரு கஷ்டம்தான். அப்படி இருந்து நாங்கள் ஒரு 4-5 காணொலி எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த காணொலியை வந்து நீங்கள் தான் சொல்லணும், பதிவேற்றுறதா இல்லாட்டி டிலீட் பண்ணுறதான்றதை நீங்கள் தான் உண்மையிலேயே வந்து முடிவெடுக்கணும். நம்ம 5 காணொலியும் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு இயற்கையோடு சேர்ந்து ஒரு காணொலியாக தான் எடுத்துருந்தாங்க. அதோட வந்து அப்பா வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக கதைச்சு நல்ல ஒரு உற்சாகத்தை எங்களுக்கு தந்திருந்தவர். இப்படி நடக்குமென்று எங்களை கடைசி வந்து தெரியாது. உண்மையிலேயே ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் எங்களுக்கு. உண்மையிலேயே அவருக்கு ஒரு வீடியோவில் வந்துட்டு சாப்பிட்றன்றது நிறைய சந்தோஷம். இந்த கொமெண்ட்ஸுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அப்பா சொல்கிறேன், நான் இப்படி எல்லாம் சொல்கிறேன் அப்பாண்டா அப்பா சந்தோஷப்படுவார். அந்த அளவுக்கு உடனே கேட்பார், வீடியோ சமையலெல்லாம் முடிஞ்சுதா சாப்பிடுவோமான்னு அப்பாவே கேட்பார். அந்தளவுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு ஆர்வமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தவர். அப்படியான ஒரு காணொலி தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 காணொலி இருக்குது எங்கள்கிட்ட. உண்மையிலேயே வந்து நீங்கள் தான் அதுக்கு ஒரு முடிவு சொல்லணும், போடுறதா இல்லையான்னு. அப்படி வந்து நீங்கள் போட சொன்னாலும் இப்போதைக்கு அந்த காணொலி போட மாட்டோம். நம்ம அந்த ரெடியெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லுவோம் காணொலி போட போகிறோம்னு சொல்லி தான் போடுவோம். அதுவும் வந்து நீங்கள் போட சொன்னால் மட்டும்தான் நாங்கள் போடுவோம். இல்லாட்டி கடைசி வந்து அந்த 5 காணொலியும் போடவே மாட்டோம். உண்மையிலேயே வந்து அது உங்களோட முடிவு தான். அதை நான் உங்கள்கிட்ட கேட்கணுமெண்டு இருந்தேன். நான் அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நம்ம எங்களோட உறவுகள் தான் கூடுதலாக வந்து என்னென்றாலும் கதைக்கிறதுன்றாலும் சரி கேட்குறன்றாலும் சரி எல்லாமே வந்து எங்களோட உறவுகள் தான். கட்டாயம் வந்து நான் தனியாக வந்து இதில் முடிவெடுக்க இல்லாது. எங்களோட உறவுகளெல்லாம் சேர்ந்து இதில் வந்து முடிவெடுக்கணும் கட்டாயம். வந்து இனி வந்து என்னென்று சொல்கிறது, இனி வந்து எங்களோட உறவுகளோட சந்தோஷம்தான் எங்களோட சந்தோஷம். வேணாம்மா அதுதான் வீட்டில் இந்த சந்தோஷம் எல்லாம் எங்களை விட்டு போயிட்டுது. இனி வந்து கட்டாயம் எங்களுக்கு ஒரு பக்கவலமாக நிற்கிறது வந்து எங்களோட உறவுகள் தான்.
எப்போ வேணுமெண்டாலும் கால் பண்ணி கேட்பேன். இரவண்டாலும் சரி பகலண்டாலும் சரி, தம்பி சுகமாக இருக்கிறீங்களா, அம்மா வந்து எப்படி இருக்கிறா வந்து அடிக்கடி வந்து நலம் விசாரித்து கொண்டிருக்கிறது வந்து எங்களோட உறவுகள் தான். அதோட வந்து கூடுதலாக வந்து எல்லாரும் சொல்கிறது வந்து அம்மா வந்து கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. உண்மையிலேயே வந்து அம்மாவை பார்த்துக்கொள்கிற கடமை வந்து எனக்கு தான் இருக்குது. நான் கட்டாயம் என்னால் ஏழும் வரைக்கும் நான் கடைசி வந்து நான் அம்மாவை பார்த்துக்கொள்வேன். அந்தளவு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது எனக்கு. என்னால் என்ன ஏழுமோ நான் அதை வந்து நான் கட்டாயம் வந்து அம்மாவுக்கு செய்து கொடுப்பேன். அந்தளவு ஒரு நம்பிக்கை ஒன்று எனக்கு இருக்குது. அதோட வந்து அப்பாண்ட அந்திரட்டி முடிய மட்டும் சமையல் காணொலி ஒன்றும் போட மாட்டேன். நம்ம கூடுதலாக வந்து எங்களோட வேலைகள், மாடுகள் அடைக்கிறது, எங்களோட தோட்டங்கள் கட்டாயம் வந்து நான் காணொலி மூலம் உங்களுக்கு பதிவு செய்வேன். அதோட மாடுகள் எல்லாம் நிற்கிது. மாடுகள் வந்து எந்த சொல்லே கேட்குது இல்லை. மாடுகள்லாம் நான் கலைக்க மாடுகள் எங்கேயோ போகுது, எங்கேயாலும் பட்டியை கண்டோண்ட எங்கேயாலும் போட்டுட்டு பாயுது. அப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது வரைக்கும் சொன்னால் நம்ப மாட்டீங்க. 1ஆம் தேதியிலேருந்து இன்று வரைக்கும் வேலைக்கே போயில்லை. கூடுதலாக வந்து வயல்களுக்கு தண்ணி விடணும், பசலாக போடணும், மருந்து அடிக்கணும். அதை விட கொஞ்சம் வேலைகள் இருக்குது. எல்லா வேலைகளையும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு நான் வேலைக்கு போனால் தான் அம்மாவுக்கு வந்து ஒரு சுகமாக இருக்கும். என்ன வேலை என்றாலும் இப்போ இன்றைக்கு வந்து வேலைக்கு வந்து மருந்து அடிக்கணும். கட்டாயம் வந்து நடந்து போச்சுது. இனி வந்து எங்களோட தோட்டங்களையும் நாங்கள் பார்க்கத்தானே வேணும். நம்ம தோட்டங்களையும் வந்து கைவிடக்கூடாது. அப்பாவுக்கு வந்து தோட்டம் செய்கிறேன்டா நல்ல ஒரு விருப்பம். கூடுதலாக வந்து நான் வந்து சொல்கிறது என்னென்னா, அப்பா வந்து எங்களை விட்டு போகலைன்னு தான் நான் சொல்லணும். அப்பா எப்படியும் இருந்து பார்த்து கொண்டிருப்பார். தம்பி வந்து தோட்டத்தில் என்ன செய்கிறான், எல்லாம் வந்து சரியாக செய்கிறானா ரெண்டாவது வந்து கட்டாயம் வந்து அப்பா வந்து பார்த்து கொண்டிருப்பார். நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து முதல் வந்து அப்பா எப்படி வழிகாட்டி தந்தாரோ அதே மாதிரி தோட்டங்களை வந்து நான் திருப்பியும் என்னால் ஏலும் நான் கட்டாயம் வந்து அப்பா தோட்டம் செய்கிற மாதிரி கொஞ்சம் மரக்கறி பயிர்கள் அப்படி கொஞ்சம் நான் கட்டாயம் வைப்பேன். அதை விட வந்து வயல்கள் கொஞ்சம் விதைச்சிருக்கு. அதுகளையும் வந்து கட்டாயம் வந்து பார்த்து எடுக்கணும். அப்பா எப்படி தோட்டம் செய்தாரோ அதே மாதிரி தான் நாங்களும் செய்து கொண்டிருப்போம். அதே மாதிரி தான் அப்பா எங்களுக்கு வழிகாட்டியாக எப்போயுமே இருப்பார். அப்பா எங்களோட மனசில் வந்து அப்படி தான் இருக்குது. அப்பா வந்து எங்களோட தான் இருக்கிறாருண்டு. அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் மனசை வந்து தளர விடாமல் எங்களோட அன்றாட வேலைகளை வந்து நாங்கள் ஒரு இலகுவான முறையில் வந்து செய்து கொண்டிருக்கணும். வேணாமா அதுதான் அப்பா வந்து இருக்க நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வந்து நாங்கள் இருந்து காட்டணும். தோட்டம் வந்து செய்யலாதன்னு இல்லை. கட்டாயம் வந்து என்னால் இயன்ற அளவு நான் தோட்டத்தில் கொஞ்சம் பயிரெண்டாலும் வைப்பேன். காணொலி மூலம் கட்டாயம் வந்து உங்களுக்கு பதிவு செய்வேன். அதை விட வந்து நான் திருப்பி கேட்குறேன் என்னென்னா, இந்த சமையல் காணொலியாக போடுறதா இல்லையான்றதான் உங்களோட கையில் தான் இருக்குது இந்த முடிவு. இல்லாட்டி என்னென்ன சொல்கிறது, யூடியூப்பை விட்டு போகலாமன்ற ஒரு முடிவும் பெறும். சில மனசில் அப்படின்னு தோணும். ஆனால் உங்களோட முடிவில் தான் இருக்கு. நம்ம சமையல் காணொலி போடுறதா இல்லையான்றதை கட்டாயம் வந்து நீங்கள் பார்க்குற அனைவரும் வந்து கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க. இப்போ இன்றைக்கு வந்து சரியான காற்றுன்னா பயங்கரமான காற்று இருக்கவே இராது. நாங்கள் வந்து ஒரு போக்கொண்டு மறைவிலான் இருக்கிறோம். அப்படி காற்று வெளியிலே நிற்கலாது, உள்ளுக்கும் இருக்கலாது. அங்கே இருக்கிற கஞ்சலில் கொண்டு வந்து முட்டதில் போடுறதும், மரங்கள் அந்த கட்டுகள் எல்லாம் உடஞ்சி விடுறதும், அப்படி வந்து சரியான காற்றடிச்சு கொண்டிருக்கு. நம்ம சரியான காற்று தான். அதை விட வெளியில் வந்து அடுப்பு மூட்டி சமைக்கிறன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டம். அடுப்பே மூட்டையிலாது அந்தளவுக்கு வந்து காற்றடிச்சு கொண்டு உங்களை பார்க்கவே விளங்க மாட்டேங்க பாருங்கள். அதை விட வந்து போன காணொலியில் வந்து ஒரு பிழை ஒன்று நடந்து போச்சுது. இப்போ நாங்கள் காணொலி வந்து போட்டு 10-11 நாள் ஆச்சு. அது மட்டும் வந்து இந்த ஃபோனே நான் தொடையில்லை, ஃபோனே வந்து எடுக்கலை. அப்போ ஒரு 2 கிழமையாக ஃபோன் பாவிக்காதபடியே அந்த ஃபோனுன்ற லென்ஸுக்குள்ளே வந்து அந்த ஈரத்தன்மை மாதிரி வந்தோடனே கலங்க வலிக்கிட்டு நானும் அதை கவனிக்கலை. அதுக்கு பிறகு தான் பார்த்தேன் வீடியோ கொஞ்சம் கிளியர் வந்து குறைஞ்சி கொண்டு போட்டுது. இனி வந்து நான் நினைக்கிறேன் அந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். இனி வந்து அந்த தொடர்ச்சியாக ஃபோன்களை நாங்கள் பாவிக்கிறபடியாக அந்த ஃபோன் வந்து கீட்டாக இருக்கிறபடியாக இனி வராதுன்னு நான் நினைக்கிறேன். கூடுதலாக வந்து இது வரைக்கும் அதுக்கு பிறகு நான் காணையில் கட்டாயம் வந்து நீங்கள் இதுக்கு வந்து பதில் சொன்னால் தான் நாங்கள் அடுத்த கட்டம் வந்து என்ன செய்கிறோன்றது தெரியும். அப்போ நாங்கள் இன்றைக்கு போய் வயலுக்கு வந்து மருந்தடிக்கணும், வெனத்தான் வந்து மருந்தடிக்கணும். அப்படியே நாங்கள் போய் எங்களோட வயல் வச்சு இப்போ 15-20 நாள் ஆகுது. அண்டைக்கு ஒருக்கா போனதுக்கு கூட இன்னும் வயல் பக்கமே போகலை. இன்றைக்கு ஒருக்கா போய் பார்ப்போம். அதோட வந்து உங்களுக்கு நான் அந்த காணொலியை வந்து கட்டாயம் வந்து காண்பிக்கிறேன். எங்களோட வயல் வந்து எப்படி இருக்குது, என்ன நிலப்பாட்டில் இருக்குன்றதை கட்டாயம் வந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்படியே நாங்கள் வயலுக்கு போக மேலே இருக்கோம். காற்று வந்து எப்படி அடிக்குதுன்னு பாருங்க, பயங்கரமான காற்று. தென்னை மரமெல்லாம் தூக்கு காவடி ஆடுற மாதிரி ஆடிக்கொண்டே இருக்கு.
அதில் நிற்கிற தென்னை மரத்தை பாருங்கள், அப்படியே சரிஞ்சு போய் நிற்கிது. இப்போ வயலுக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்போ கூடுதலாக வந்து எல்லோரும் வந்து நெல் விதைச்சிட்டினோம். அதால் வந்து எல்லா இடமும் பார்க்குற இடம் முழுக்க பச்சை பசையில்னு தான் இருக்குது. அதோட பாருங்க பேக்காரில் வந்து தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. இது வந்து எங்களோட தென்னந்தோப்புன்ற பின்பகுதி. கூடுதலாக இந்தியாவில் வந்து எல்லோரும் வந்து நெல் தான் விதைச்சிருக்கணும். இங்கே பாருங்க எங்களை மாட்டு கண்டு பிள்ளையார். இதில் பாருங்க அப்படி தண்ணி ஓடுது வந்து. இங்கே கூடுதலாக வந்து நெல் பயிர் தான். இந்த வழியை பாருங்கள், இந்த வழி ஃபுல்லாக நெல் தான். கிட்டத்தட்ட விதைச்சி 1 மாதம் ஆகிடுது. அப்படியே நாங்கள் நடந்து எங்களோட வயலுக்கு போவோம். முந்நூற்றி 65 நாளும் இப்படியே தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும் பேக்காலில். ரெண்டு பக்கமும் நெல் தான். இந்த நேரங்களில் பார்க்க தான் வயல்கள் எல்லாம் நல்ல ஒரு வடிவாக இருக்கும். அதோட இங்கால வயலுக்கு வந்து ஆக்கள் வந்துருக்கணும் தங்கட வயலுக்கு. இப்போ பாருங்க எப்படி வடிவாக இருக்காங்க. இதுதான் எங்களோட வயல். புல் வந்து சரியான குறைவு. இந்த மழை பெய்த வழியாக வயல்களுக்கு நல்ல ஈரம் இருக்குது. படத்தில் நின்று பார்க்க நல்ல ஒரு வடிவாக இருக்குது. அப்படியே தொங்கல் மட்டும் போய் பார்ப்போம். தொங்கல்லாம் 2-3 வயலுக்கு மருந்து அடிக்கணும். அப்படியே போவோம் தொங்கலடி வயல் மட்டும். பாருங்க இந்த கரையாலயம் வந்து அப்படியே தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது. எங்களோட வயல் தொங்கல் மட்டும் தண்ணி ஓடிக்கொண்டே தான் இருக்குது. இப்போ மருந்தெல்லாம் கலந்துட்டோம். இது வந்து இன்ஜின் பம்ப், பெட்ரோல் விட்டு அடிக்கிறது. வேகமாக வந்து அடிச்சிடலாம். இதெல்லாம் அப்பா வாங்கி வச்ச சொத்து, கவனமாக வந்து பாவிக்கணும். பின்னேற டைமில் இந்த இடங்களை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஸ்டார்ட் பண்ணுவோம் பொம்மை.
கம்மம் தூக்கியாச்சா நீ அடிப்போம் மறந்து. ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக மழை பெய்தபடியாக வயலுக்கு அந்த தண்ணி விடுற வேலை பெருசாக இல்லை. வயலுக்கு தண்ணி நிற்கிது. இந்தியாவில் வயலெல்லாம் புல் குறைவு, சரியான குறைவு புல். கூடுதலாக வந்து நாங்கள் விதைக்க சிவப்பு பச்சை தான் விதைக்கிறோம், நாங்கள் கோராண்டு சொல்லுவோம். ஆனால் இந்த முறை வந்து அப்பா சொன்னவர் சம்பா நெல் விதைப்போம்ண்டு. அப்பான்ற ஆசை வந்து இந்த விதைச்ச நெல்லை நான் கவனமாக வந்து வட்டி எடுக்கணும். அதை விட சிவப்பு பச்சை வந்து விலையும் இல்லை. அப்போ இந்த முறையாவது கொஞ்சம் நெல்லை மாற்றி விதைச்சி பார்ப்போம்ண்டு விதைச்சி பார்த்துருக்கு. பார்ப்போம், விலை போனால் எங்களுக்கும் சந்தோஷம்தான். கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன் இருக்கும். கூடுதலாக வந்து எல்லா வேலைக்கும் தண்ணி நிற்கிது. இந்த வயலுக்கும் பார்த்தீங்கன்னா யானை வந்திருக்கு பாருங்க. காலடையாளங்களை பாருங்க, பெரிய பெரிய காலடையாளங்கள் அப்படியே நெல் வயலுக்குள்ளார போயிருக்கு. இப்போ மருந்தெல்லாம் அடிச்சிட்டோம். இன்றைக்கு வந்து பின்னேற பொழுது வந்து வயலோடையாக போயிட்டுது. அப்போ நாங்கள் இந்த காலையோடு முடிச்சு கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த ஆளில் சந்திப்போம். பாய் பாய்.